ஹலோ வேஸ் ஒரு இளைஞன் தனக்கு உதவி செஞ்ச ஒருத்தரோட வீட்டுக்கு தனது முதலாளி வீட்டுக்கு 12 வருஷம் கழிச்சு அவங்க போய் பாக்குறான். அவங்க போய் பார்த்தா அங்க 3 பெண்கள் வீட்டுல இருந்து வெளில வராங்க. அதை பார்த்து அதிர்ச்சி ஆகுறான். அதுக்கு பிறகு அங்க நடந்ததுதான் அங்க உள்ளவங்களையே எல்லோரையும் கலங்க வச்சுது. சரி, என்ன நடந்தது அப்படின்றதான் இந்த வீடியோ பார்க்க போறோம். திருச்சி மாவட்டத்து பக்கத்துல உள்ள ஒரு கிராமத்துல ஒரு இளைஞனோட வீடு இருக்கு. ஒரு சின்ன வீடு இருக்கு. அதுல ஒரு ஏழை இருந்திருக்காரு. அவருடைய மகன், பெரிய மகன் பேரு அர்பித். அதாவது பண்டிகை காலங்களில் மட்டும்தான் 3 வேளை சாப்பிட முடியும். 2 வேளை உணவு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அடிக்கடி அர்பித்தோட அப்பா அம்மாவுக்கு எப்போதும் சண்டை வரும். அதை பார்த்துட்டே இருந்திருப்பான். அவ எப்போதுமே அவங்க அப்பாவுக்கு அடிக்கடி வேலை கிடைக்காது. வாரத்துல 2 நாள் மட்டும் தான் அவருக்கு வேலை கிடைக்கும். அதனால அவர் கணவன் மனைவிக்கிடையே அடிக்கடி சண்டை வரும். இது எல்லாத்தையும் பார்த்துட்டே இருந்திருப்பான். ஒரு கட்டத்துல டென்ஷன் ஆகி வெளில போவான். ஒரு சில நாள்ல அவனுக்கே உணவு இருக்காது. ஒரு வேளை தான் உணவு இருக்கும். இப்ப அவனுடைய தம்பியிடம் கொடுத்துட்டு அவன் பசியிலே படுத்துருவான். இப்ப அந்த வாரம் முழுவதும் அவருடைய அப்பாவுக்கு வேலை இல்ல. இப்பதான் அப்பா அம்மாவுக்கு இடையே சண்டை வருது. அந்த கோபத்தை அர்பித்திடம் அவர் காமிக்கிறாரு. நீ இவ்வளவு உயரமா வாழ்ந்துட்டியே, நீ எங்கேயாவது வேலைக்கு போக வேண்டியதா, ஏன்னா இப்படி வெட்டியா வீட்டுல படுத்திருக்க அப்படின்னா உனக்கு சோறு போடுறது தண்டை செலவு அப்படின்னு அவர் கத்துறாரு. இப்ப அவன் கோபம் வருது. ஆனாலும் அமைதியாயிரான். அந்த இரவு யோசிக்கிறான், இதுக்கு மேல வீட்டுல இருக்க கூடாது. வீட்டை விட்டு வெளியாகிறதுக்கு முடிவு பண்றான். இந்த இடத்துல தான் அவன் இரவு 12 மணி ஆகுது. இப்ப எல்லோருமே தூங்கிட்டு இருக்காங்க. இப்ப அவன் மெதுவா எந்திரிச்சு துணியெல்லாம் எடுத்துட்டு வெளியே வரான். அவனுடைய அம்மாவையும் தம்பியும் ஒரு முறை பாக்குறான். அவனுக்கு கண்ணீர் வருது. இருந்தாலும் வெளியே வந்துடுறான். இப்ப அவன் கையில 200 ரூபாய் மட்டும் தான் இருக்கு. அதை வச்சுக்கிட்டு அவன் சென்னைக்கு வந்தாவணும். அங்கிருந்து ட்ரெயின் ஏறி சென்னைக்கு வரான். சென்னைக்கு வந்த பிறகு அவன் எங்கேயாவது வேலை தெரியாமனோ இப்ப வேலை தேடி இங்கேயும் அஞ்சிட்டு இருக்கான். ஆனா எங்க போனாலும் உனக்கு அனுபவம் இருக்கா, உனக்கு எவ்வளவு நாள் அனுபவம் அப்படின்னு பல பேரும் கேக்குறாங்க. ஹோட்டல் கேக்குறான், கெட்ட வேலை கேக்குறான். எல்லா வேலையும் கேட்டு பார்த்துட்டு அவன் சோர்ந்து போறான். ஏன்னா ஆள் பாக்குறதுக்கு ரொம்ப டீசெண்டா இருக்கிறான். அதனாலேயே இவன் வேலை செய்ய மாட்டான்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. அர்பித் +2 வரையும் முடிச்சிருக்கான். இப்ப அவன் சொந்து போய் நடமாடுறான். அங்க ஒரு இடத்துல பாக்குறான், உணவு எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த உணவத்தை கவனிக்கிறான். ஆனாலும் அவனிடம் காசு இல்ல. அவனுக்கு வேற வழி இல்ல. அப்படியே பார்த்துட்டு அவன் கொஞ்சம் தூரம் நடக்கிறான். அங்க ஒரு பூங்கா இருக்குது. பூங்கா பக்கத்துல தண்ணீர் ஓடுது. பைப்பு திறந்து தண்ணீர் குடிக்கிறான். தண்ணீர் குடிச்சிட்டு அங்கேயே படுத்துறான். இப்ப மறுநாள் விடியுது. மறுநாளும் அதே போல வேலை தேடுறான். ஆனாலும் அவனுடைய உடல் தளர்ந்துருது. மதிய வரலையும் அவன் சாப்பிடல. அதனால உடல் தளர்ந்துருது. அப்படியே மயக்கம் வருது. இப்ப அப்படியே திரும்பவும் அந்த பார்க்கு வரான். இப்ப பார்க் அவனுக்கு பசி வைத்த கிள்ளுது. அந்த பார்க்ல நிறைய பேரு புறாவுக்கு தீவனம் போடுறாங்க. இப்ப அவனுக்கு பசி பொறுக்க முடியல. எல்லோரும் போன பிறகு கீழே கிடந்த சின்ன சின்ன தானியங்களை எடுத்து வாயில போட்டு மென்னு பாக்குறான். முடியாம அப்படியே படுக்கிறான். கொஞ்சம் கொஞ்சமா உடல்நல சரியில்லாத மாதிரி அவனுக்கு தோணுது. கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கு மயக்கம் வருது. அப்படியே படுத்தே இருக்கிறான். அந்த நாள் முழுவதும் அங்கேயே படுத்திருக்கான். அவனால ஏந்திரிக்க விட முடியல. ஆனாலும் மயக்கத்திலேயே அப்படியே படுத்திருக்கான். இப்ப அங்க வர போறவங்க எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. யாரும் பக்கத்துல வரல. இப்ப சில பேர் சொல்றாங்க, மது இருந்துட்டு இப்படி படுத்திருக்கான் பாரு அப்படின்னு எல்லாரும் பார்த்துட்டு பேசிட்டு இருந்து போறாங்க. ஆனா யாரும் பக்கத்துல வரல. இப்படி அவங்க பேசுறது எல்லாமே அர்பித்துக்கு கால விழுது. பசி மயக்கம். கொஞ்ச நேரத்துல அவனால கண்ணு வச்சு கூட பார்க்க முடியல. உடல்நல சரியில்லாம போகுது. ஜுரம் அடிக்குது. மறுநாள் காலையில எல்லாரும் வாக்கிங் போறாங்க. இப்ப அங்க ஒரு பெரியவர் பக்கத்துல பாக்குறாரு. இப்பதான் நேத்து சாயந்தரமா வந்த இந்த இளைஞன் படுத்திருந்தான். இன்னைக்கு படுத்திருக்கானு அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு பக்கத்துல நீ யாருப்பா அப்படின்னு கேக்குறாரு. அவன் எதுவுமே பேசாம அப்படியே கண்ணை முடிச்சு பாக்குறான். இப்ப மேல கை தொட்டு பாக்குறது. இப்ப ஜுரம் அடிக்கிறது அவருக்கு நல்லாவே தெரியுது. உடனடியா அங்க உள்ள எல்லோருமே இது மாதிரி வாங்க உதவுங்கன்னு கூப்பிடுறாரு. யாருமே கிட்ட நெருங்கல. இப்பதான் அவரே ஒரு ஆட்டோ வரைகிறாரு. அந்த ஆட்டோல ஏத்திட்டு உடனடியா ஹாஸ்பிட்டல் போறாங்க. உடனடியா அரசு மருத்துவமனைக்கு போறாங்க. மருத்துவரும் பரிசோதிக்கிறாங்க. ரொம்ப உடல்நல சரியில்லாம இருக்கு, இவர் ஓய்வு தேவை அப்படின்னு அவர் சொல்றாரு. அதே நேரத்துல குளுக்கோஸ் தேவை, சரியாகிறதுக்கு 2 நாள் ஆகும்னு சொல்றாங்க. இப்ப 2 நாளும் பெட்ல தான் அனுமதிக்கணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்ப சரி அப்படின்னு பெட்ல அனுமதிச்சு குளுக்கோஸ் ஏத்துறாங்க. அன்னைக்கு முழுவதும் அவரு உட்கார்ந்திருக்காரு. இப்ப மறுநாளும் அவர் உட்கார்ந்திருக்காரு. ஒரு நாளைக்கு பிறகுதான் அர்பித் கண்ணு முழிக்கிறான். கண்ணு முழிச்சு பார்த்தா பெரியவர் உட்கார்ந்திருக்காரு. அவன் ஹாஸ்பிட்டல் வந்திருக்கான். உடைய வீடு எங்கப்பா இருக்கு, நீ யார் பண்ண கேக்குறாரு. எனக்கு எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்றான். இப்ப அவர் ரொம்ப அமைதியா இருக்காரு. சரி வாப்பா அப்படின்னு அர்பித் அழைச்சிட்டு போறாரு. இப்ப அவருடைய வீடு ரொம்ப ஒரு குடிசை மாதிரி இருக்கு. அந்த வீட்டுல ஒரு கட்டில் மட்டும் தான் இருக்கு. அந்த கட்டில படுக்க வைக்கிறாரு. இப்ப அவரே சமைக்கிறாரு. அவரே சமைச்சு சாப்பிடுறது அவனுக்கு நல்லாவே தெரியுது. சாப்பாடு கொடுக்குறாரு. இப்ப அவன் 2 நாள் சாப்பிடாம இருந்தால அவனுக்கு பயங்கர பசியா இருக்கு. அந்த சாப்பாடு எடுத்து சாப்பிடுறான். இப்ப சாப்பிட்டுட்டு அந்த மயக்கத்திலேயே அப்படியே திரும்ப படுத்துறான். மறுநாள் ஏஞ்சி பாக்குறான். அவரு சமைச்சிட்டு இருக்காரு. இப்பதான் அவர் தனியா இருக்கிறத அவன் உணர்றான். உங்களுடைய பேர் என்ன கேக்குறான். என்னுடைய பேர் நாராயணன் சொல்றாரு. இப்பதான் அவர் தினந்தோறும் உனக்கு நிறைய ஓய்வு தேவைன்னு மருத்துவம் சொல்லிருக்காங்க. அதனால ஓய்வு எடுத்துக்கப்பா அப்படின்னு அவர் சொல்றாரு. தள்ளுவண்டி எடுத்துட்டு காய்கறி விற்கிறது, உணவு விற்கிறது அப்படின்னு அவர் எடுத்துட்டு போறத அவன் கவனிக்கிறான். இடையில உணவு கொடுக்குறாரு. இப்ப சாயந்தரமும் சாப்பாடு கொடுக்குறாரு. இப்ப அவனுடைய முகத்துல இப்ப முதல் சந்தோஷமா இருக்குது. இப்பதான் நீ யாருப்பா என்ன ஊருப்பான்னு கேக்குறாரு. இப்பதான் தனது ஊரு ஒரு கிராமம்னு சொல்றான். இப்ப அந்த கிராமத்துல இருந்து இப்படி வந்ததும் சொல்றான். இப்ப அவரு கொஞ்சம் அமைதியா இருக்காரு. சரி நீ ரெஸ்ட் எடுன்னு சொல்றாரு. 3 நாள் சாப்பிடுறது அங்கேயே படுக்கிறது அப்படின்னு ரெஸ்ட் எடுக்கிறான். இப்ப அவனோட உடல்ல கொஞ்சம் நல்லா
நல்லா இருக்கு. இப்ப அவன் நினைக்கிறான் நானும் அவன் கூட கடைக்கு வரான்னு சொல்றான். ஆனா அவரு இல்லப்பா நீ இங்கே இரு, இந்த வேலை ரொம்ப கஷ்டமா இருக்கும், நின்னுகிட்டே இருக்கணும், வேணாம்னு சொல்றாரு. இல்ல நான் ஃபுல்லாவே நான் நிப்பேன் அப்படின்னு சொல்றான். சரி வா அப்படின்றாரு. இவனும் போய் கடையில இருந்து நிக்கிறான். அந்த கடையில ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். பலதரப்பட்ட மக்கள் அங்க வராங்க. மொத்தமா காய்கறிகளை வாங்கி அங்க உணவு வாங்கி அங்கேயே வந்து விற்பனை பண்றதுதான். இப்ப அதுல வந்து அவன் சுறுசுறுப்பா வேலை செய்ய ஆரம்பிக்கிறான். அதாவது பாத்திரம் கழுவுறது எந்த வேலை விட்டாலும் அவன் சளைக்காம செம்ம சுறுசுறுப்பா வேலை செய்யறான். இதை பார்த்து அங்க எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. அவனுக்கும் ஒவ்வொரு நாள் ரொம்பவே இன்ட்ரெஸ்டா போயிட்டு இருக்கு. இப்படியே வந்து ஒரு வாரம் கிடக்குது. அவனுக்கு சந்தோஷமாவும் இருக்கு. இப்ப ஒரு மாசம் ஆகுது. இப்ப அவனுக்கு 5000 ரூபாய் சம்பளம் தராரு. அந்த 5000 ரூபாய் சம்பளத்தை வாங்கி அவன் ரொம்ப உத்து பார்த்துட்டே இருக்கான். இப்ப அவரை பாபா பாபான்னு தான் கூப்பிடுவான். இப்ப என்னப்பா அப்படி பார்த்துட்டு இருக்கு அப்படின்னும் அவர் கேட்கிறாரு. இது என்னோட முதல் சம்பளம், அதை பார்க்க எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு அப்படின்னும் அவன் சொல்றான். இப்ப அதை பார்த்து சிரிச்சுட்டே வந்து சரி படு அப்படின்னு சொல்லிட்டு அவர் படுத்துறாரு. இப்ப தினந்தோறும் அவனிடம் ரொம்ப நட்பா வந்து பேசுறாரு. அனைத்து விஷயங்களையும் மனதை விட்டு வந்து பேசுறாரு. இவனும் வந்து பேசுறான். இப்ப அவங்களுடைய வாழ்க்கை ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி வந்து போயிட்டு இருக்கு. இப்ப 3 மாசம் கிடக்குது. இப்ப அவனுக்கு சம்பளம் 10,000 ரூபாய் கொடுக்குறாரு. இப்ப அந்த சம்பளத்தை வாங்கிட்டு அவன் மகிழ்ச்சியா இருக்கான். இப்ப வீட்டுக்கு போயிட்டு உனது அப்பா அம்மா பாத்துட்டு வா அப்படின்னும் அவர் சொல்றாரு. இல்ல பாபா நான் எப்ப ஒரு பெரிய இடத்த வந்து அடையணும் அன்னைக்குதான் நான் வீட்டுக்கு போவேன், அது வரலையும் வீட்டு போக மாட்டேன் அப்படின்னும் அவன் சொல்றான். இவர் சிரிச்சுக்கிட்டு சரி சரி அப்படின்னு சொல்றாரு. அந்த இடத்துல அவர் வராரு வரல அப்படின்னு அவன் கடையை அவனே வந்து எடுத்து மும்மரமா வந்து பண்ண ஆரம்பிக்கிறான். இப்போ ஒரு நாள் அவர் சொல்றாரு வீட்டுல இருந்து வந்து பல மாசம் ஆச்சு, நான் வீட்டுல போய் பிள்ளைங்க எல்லாம் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கிளம்புறாரு. அவரை பார்த்துட்டே இருந்திருக்கிறான். இப்ப அவன் திரும்ப சாதாரணமா வேலை செய்ய ஆரம்பிக்கிறான். இப்ப 3 நாள் கிடக்குது. ஆனா 3 நாள் கிடந்தோம் பாபா வரல. இன்னைக்கு வந்துருவாரு அப்படின்னு போய் காத்திருக்கிறான். ஆனாலும் பாபா வரல. இப்ப திரும்பவும் 5 நாள் ஆயும் பாபா வரல. என்ன 3 நாள் வரணும்னு சொல்லிட்டு போனாரு, இன்னும் வரலையே அப்படின்னு அவனுக்கு ஆச்சரியமா இருக்கு. இப்ப ஒரு மாசம் ஆகுது வரல. இப்ப அவன் நார்மலாவே வேலை செய்ய ஆரம்பிக்கிறான். 3 மாசம் கடந்துருது. ஆனாலும் ஒரு வர மாதிரி தெரியல. தினந்தோறும் வருவாருன்னு பஸ் ஸ்டாப் பார்த்துட்டே இருந்திருப்பான். ஆனாலும் அவர் வரல. இப்ப ஏற்கனவே மொத்த வியாபாரிங்க எல்லாமே காய்கறி கொடுத்துட்டு சாப்பாடுலாம் கொடுத்துட்டு பணம் வந்து வாங்கிட்டு போவாங்க. எல்லா பொறுப்பையும் இவனே செஞ்சுட்டு இருக்கான். இப்படியே வந்து 2 வருஷம் கிடக்குது. 2 வருஷத்துல அவனுக்கு வந்து பணமும் ஏகப்பட்டது சேருது. 2 லட்சம் ரூபாய் கிட்டத்தட்ட பணம் கையில வந்து வச்சிருக்கான். இருந்தாலும் அவன் வந்து அமைதியா இருக்கான். இந்த இடத்துல தான் ஒருத்தர் வந்து உனக்கு பெயிண்ட் வேலை தெரியுமா, நீ பெயிண்ட் வேலை சரியா அப்படின்னும் அவர் சொல்றாரு. அவனும் சரிங்க நான் செய்யறேங்க அப்படின்னு அவன் சொல்றான். இப்ப சரி அப்படின்னு ஒரு கடைக்கு போறான். பெயிண்ட் எல்லாமே கேட்கறான். இப்பதான் அந்த கடைக்காரங்க சில விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. சரின்னுட்டு பெயிண்ட் வாங்கி சரியா கனெக்ட் பண்ணி அடிக்கிறான். இப்ப அதே போல அவர் வந்து எங்கெங்கெல்லாம் பெயிண்ட் வந்து அடிக்கிறோமோ அங்கெல்லாம் வந்து அவனை வந்து கூப்பிடுவாரு. அதே போல கொஞ்சம் கொஞ்சமா பெயிண்ட் வந்து அடிக்க போறான். காலைல பெயிண்ட் அடிக்கிறது, சாயந்தரம் தான் கூட்டம் அதிகமா வரும், சாயந்தரம் வந்து கடை திறக்கிறது. இப்படியே வந்து நாட்கள் ஓடுது. இப்ப பெயிண்ட் வேலை அவனுக்கு அதிகமாவே வருது. அவன் சொன்ன சில தந்திரங்களால அவனுக்கு பல மடங்கு கான்ட்ராக்ட் வந்து வர ஆரம்பிக்குது. அவன் சொல்றது பெயிண்ட் வந்து எப்படி வந்து அடிக்கணும், எந்த குவாலிட்டியில வந்து அடிக்கணும் அப்படின்னு அவன் எக்ஸ்பிளைன் பண்றான். அந்த வீட்டு ஓனர்கள் தான் டார்க் ரெட்டோ டார்க் கிரீனோ இப்ப கருப்பா வந்து அடிச்சா அந்த வீடு குறுகலா இருக்கிற மாதிரி சின்னதா இருக்கிற மாதிரி இருக்கும். அதே நேரத்துல நீங்க ஒயிட் எந்த வீட்டுல லைட் கலர் வந்து அடிக்கிறோமோ அந்த வீடு பெருசா தெரியும் அப்படின்னு அவன் எக்ஸ்பிளைன் பண்றான். அதாவது எங்க டார்க் கொடுக்கணும் எங்க லைட் கொடுக்கணும் அப்படின்ற விஷயத்தையும் அவன் சொல்றான். இது போல பெருசா இருக்கிற இடம் சின்னதா காமிக்கணும் அப்படின்னா நம்ம டார்க் ரெட்டோ டார்க் கிரீனா கொடுக்கணும். அப்படி பெருசா தெரியணும் அப்படின்னா ஒயிட்டோ லைட் கலர்ல ஏதாவது ஒன்று கொடுத்தா வீடு சூப்பரா இருக்குன்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றான். அதே போல நீங்க வந்து கிரீன் அடிச்சா உங்களுக்கு குளுமையா இருக்கிற மாதிரி இருக்கும். அதே போல ரெட்லாம் வந்து அடிச்சா நமக்கு சூடா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து ஏற்படுன்னு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த இடத்துல வந்து பெயிண்ட் வந்து அடிக்கிறான். அதனாலேயே பல பேருக்கு இவன் வந்து பிடிச்சிருது. இப்ப பல பேரும் இவனோட ஆலோசனை கேட்டு இப்ப பெயிண்ட் வந்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவன் ஏகப்பட்ட கான்ட்ராக்டுகளை எடுத்து வேலை செய்ய ஆரம்பிக்கிறான். இப்ப படிப்படியா வந்து எடுத்து வேலை செய்ய ஆரம்பிச்சு இப்ப பெரிய ஒரு கான்ட்ராக்டரா உருவெடுக்கிறான். பெரிய பெரிய வீடுகள்லயும் பெரிய பெரிய அடுக்குமாடி கட்டிடங்கள்ல பெயிண்ட் வேலை எடுத்து ஆலோசி செய்ய ஆரம்பிக்கிறான். இப்ப வந்து 2004 இருந்து 2008 வரலையும் செய்யறான். மிகப்பெரிய அளவுல கான்ட்ராக்ட் எடுத்து அவனுக்கு இப்ப வீடு வந்துருது, கார் வந்துருது. 4 வருஷம் ஆயும் பாபாவை பத்தி ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்டு பார்த்திருக்கிறான். யாருக்குமே அவருடைய அட்ரஸ் தெரியாது, அவரை பத்தி எந்த விஷயமே தெரியல அப்படின்னு எவ்வளவு சொல்றாங்க. இன்னுமே பாபா எங்க போயிருப்பாரு அப்படின்னு பல விதமா வந்து யோசிச்சுட்டு இருக்கான். இப்பதான் அவருடைய வீட்டுக்கு போறான் அப்படின்ட்டு வீட்டுக்கு போறாங்க. அர்பித்தை பார்த்து எல்லோருமே சந்தோஷமா வராங்க. எப்படி பாருக்கு அப்படின்னு அவருடைய அம்மா வந்து அழுகுறாங்க. அவருடைய அப்பாவும் அழுகுறாரு. இப்பதான் நடந்த எல்லா விஷயத்தையும் அவன் வந்து சொல்றான். திரும்பவும் சிட்டிக்கு வந்து வரான். அவருடைய தம்பியும் அவருடைய அப்பாவையும் திரும்ப வந்து வேலைக்கு வந்து அழைச்சிட்டு வந்து எல்லாருமே வச்சு வேலை செஞ்சுட்டு இருக்கான். ஆனா அப்பவும் பாபாவை பத்தி அவன் வந்து யோசனை பண்ணிட்டு தான் இருக்கிறான். பாபாவை தேடி தான் வந்திருக்கான். இந்த இடத்துல ரூம் காலி பண்ணிட்டு வேற ரூமுக்கு போலாம் அப்படின்னு வீடை சுத்தம் பண்றான். அந்த இடத்துல தான் ஒரு டைரி ஒன்று பாக்குறான். அந்த டைரியில பெரட்டி பாக்குறான். அந்த டைரியில வந்து ஒரு அட்ரஸ் வந்து எழுதிருக்கு. அதை பார்த்து அதிர்ச்சி ஆகுறான். ஏன்னா அந்த டைரி பாபாவோட டைரி. இப்ப அதுல ஹரிப்பூர்னு வந்து எழுதிருக்கு. அவருடைய சொந்த ஊர் இதுவா அப்படின்னு அவனே வந்து ஆச்சரியப்படுறான். அன்னையில இருந்து அவனை
தூக்கம் வரல. கண்டிப்பா இவர் எங்க இருக்காருன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அவன் வந்து யோசனை பண்றான். இப்போ உடனடியா ரெடியா வரான். ஹரிப்பூர் சிதம்பரம் அப்படின்னு அட்ரஸ் வந்து போட்டிருக்கு. இப்ப நேரா அவன் சிதம்பரத்துக்கு வந்து வரான். இப்ப சிதம்பரத்து வந்து அந்த கிராமத்தை நோக்கி அவன் போறான். அந்த கிராமத்துல கார் வந்து போகுது. இப்ப அந்த வீட்டை நோக்கி போறான். ஒரு வீட்டுக்கு முன்னாடி ஒரு பெரியவர் வந்து உட்கார்ந்து இருக்காரு. இப்ப அதுதான் அந்த அட்ரஸ்ல உள்ள வீடு. இப்ப அவன் முன்னாடி பாக்குறான். அவன் பெரியவர், அவருடைய கண்ணு, அவருடைய முகம் அப்படியே வந்து பாபாவுடைய முகம். இப்ப அவர் பார்த்து அவன் புரிஞ்சுக்கிட்டான் அவர் தான் பாபா அப்படின்னு. காலையிலே வந்து விழுறான். எங்க பாபா போனீங்க, ஏன் வரல அப்படின்னு அவன் வந்து கேக்குறான். அவரும் அழுதுகிட்டு இவனை வந்து பார்த்துட்டு இருக்காரு. இப்ப அவனுடைய வீட்டுல இருந்து 3 பெண்களும் ஒரு விதவை பெண்ணும் வெளில வராங்க. அந்த விதவை பெண் அவருடைய மருமகள் அப்படின்னு அவருக்கு நல்லாவே புரியுது. இப்ப நீங்க சொன்னீங்களா ஒரு இளைஞன், அந்த இளைஞன் இந்த இளைஞனா அப்படின்னு அவங்க வந்து கேக்குறாங்க. அவரும் ஆமான்னு சொல்லி எல்லா கதையும் சொல்றாரு. பாப்பா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு வீட்டுல இருந்து அழைக்கிறாங்க. இப்ப வீட்டுல எல்லாருமே வந்து உட்கார்ந்து பேசுறாங்க. பாபாவும் அவருடைய நிலைமை சொல்றாரு. நான் வந்த பிறகுதான் எனக்கு தெரிஞ்சது எனது மகனுக்கு உடல்நல சரியில்லாம போச்சு. அவன் தினத்தோறும் குடிச்சு அவன் குடல்ல உள்ள எல்லாமே வந்து போயிடுச்சு. இப்ப அவன் சீக்கிரமே இறந்துருவான்னு சொன்னாங்க. இதனால நான் ரொம்ப உடஞ்சு போயிருந்தேன். இப்பதான் என்னாலையும் ஒழுங்கா சாப்பிட முடியல. இப்ப நான் வந்த கொஞ்ச நாள்லயே அவன் வந்து இறந்துட்டான். இதை என்னால தாங்கி கொள்ளவே முடியல. இதனால எனக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருந்தது. இப்பதான் என்னுடைய வீட்டுல உள்ளவங்களோட கூட நான் அதிகமா யார்ட்டையும் பேசல. ரொம்ப பிடிச்ச மாதிரி இருந்தேன். இந்த இடத்துல தான் திடீர்னு எனக்கும் கால் வந்து சேலை இருந்துச்சு. என்னாலையும் நடக்க முடியாம போயிடுச்சு. இப்ப இதுக்கு மேல நான் எங்க வர போறேன் அப்படின்னு வேலைக்கு போறேன் அப்படின்னு நான் வந்து வீட்டிலே வந்து உட்கார்ந்தேன். எனது மருமகள் தான் வந்து எங்க கிராமத்துக்கு வேலைக்கு போய் எங்களுக்கு சாப்பாடு போடுறா அப்படின்னு எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. 2 பெண்ணும் ஒரு பையனும் வந்து இருக்கான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சின்ன மகன் பேரு ராகுல். அவன் ஸ்கூல் படிச்சிருந்தான். அவனையும் நிப்பாட்டணும். இப்ப என்னுடைய 2 பெண்ணுமே ஸ்கூல் படிச்சிருந்தது. அதையும் நிப்பாட்டணும். என் பையனையும் நிப்பாட்டேன் அப்படின்னு அவங்க சொல்றாரு. அன்னைக்கு இரவு ஒன்னா உட்காந்து எல்லாருமே நல்லா சாப்பிடுறாங்க. இப்பதான் பாபா ராகுல என் கூட அனுப்பு, நான் வந்து பாத்துக்கிறேன் அப்படின்னும் அவன் சொல்றான். உங்களோட ஆசீர்வாதத்தால இப்ப நான் ரொம்பவே நல்லா இருக்கிறேன். நீங்க ஒரு தெய்வம், அதுக்கு நான் உங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னும் அவன் சொல்றான். இப்ப கடைக்கு போயிட்டு அனைத்து விதமான உணவுப் பொருளும் அரிசி காய்கறி எல்லாமே வந்து வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து கொடுக்குறான். இப்ப சரி அப்படின்னு திரும்பவும் உடனடியாக ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போயிட்டு அவருக்கு மருத்துவ செலவு அனைத்துமே அவன் வந்து பாக்குறான். இப்பதான் திரும்ப வந்து ராகுல என் கூட வந்து அனுப்புங்க, நான் அவனுக்கு இந்த தொழிலை கத்துறேன், அவனுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு வந்து இருக்கு அப்படின்னும் அவன் வந்து சொல்றான். இப்ப அவன் வேண்டாப்பா அப்படின்னு அவரும் சொல்றாரு. கண்டிப்பா நீங்க செஞ்ச உதவிக்கு நான் ஏதாவது திருப்பி கொடுக்கணும் அப்படின்னும் அவன் சொல்றான். இப்ப சரி அப்படின்னு அவரோட சின்ன மகன் ராகுல வந்து அரபித்து கூட வந்து அனுப்புறாங்க. அவன் அனைத்து விதமான கணக்குகளையும் வர்ணம் எப்படி பூசணும், அதை எப்படி வந்து கலக்கணும், அதை எப்படி வந்து அடிக்கணும் அப்படின்னு எல்லா கணக்குகளையும் வந்து முறையா வந்து சொல்றான். சீக்கிரமாவே அவனும் கத்துக்கிறான். இப்ப அவன் ஸ்கூலுக்கும் போறான். இடையில பையன் அடிக்கிறதுக்காக அரபித்து கூடவும் போறான். இப்ப அரபித்தோட வாழ்க்கை மிகப்பெரியதா மாறுது. இந்த இடத்துல தான் அந்த பாபா வீட்டுக்கு திரும்பவும் வரான். இப்பதான் அவனுடைய 2 மகள்களுக்கும் திருமணம் பண்ணுங்க, அனைத்து செலவையும் நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு அரபித்து சொல்றான். பாபாவுடைய 2 மகள்களுக்கும் உடனடியா வந்து மாப்பிள்ளை பார்த்து திருமணம் பண்றாங்க. அனைத்து செலவுகளையும் அரபித்து வந்து ஏத்துக்கிறான். அவனே ஒரு சகோதரன் போல கூடவே வந்து இருக்கிறான். இப்ப அவருடைய வீடு வந்து சரி பண்றான். வீடு சரி பண்ணி வீடும் கட்டி தரான். இப்ப ராகுலும் வேலை கத்துக்கிட்டு சொந்தமா வந்து கான்ட்ராக்ட் இருந்து எடுக்க ஆரம்பிக்கிறான். இப்ப அதை பார்த்து அரபித்து ரொம்பவே சந்தோஷப்படுறான். எனக்கு உனது அப்பா வந்து செஞ்சாரு, நான் திரும்பவும் உனக்கு செய்யறேன், அதுல எந்த ஒரு தவறு இல்லை அப்படின்னு அவன் வந்து பெருமைப்படுறான். இப்ப ராகுலும் மிகப்பெரிய கான்ட்ராக்ட்லாம் எடுக்க ஆரம்பிச்சுட்டான். அவனுடைய வாழ்க்கை சந்தோஷமா இருக்கு. இப்பதான் வந்து அர்ப்பித்தோட மனசு சந்தோஷமா போயிட்டு இருக்கு. நம்ம என்ன விதைக்கிறோமோ அதுவே நம்ம திரும்ப வரும்ன்றதுதான் இந்த கதை ஒரு உதாரணம். இந்த வீடியோ எப்படி செய்கிறேன் மீண்டும் சிந்திப்போம். நன்றி.